அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. நண்பர்களே, எகிப்து மக்கள் தாங்கள் சேமித்து வைத்திருந்த தானியங்களை நிரப்பிய குப்பிகளை கடலில் எறிந்தனர். ஒரு குப்பியாவது காசாவில் உள்ள முஸ்லிம்களை சென்றடைந்து அவர்களின் வீட்டில் உணவு தயாராகி அந்த குப்பி மறுமை நாளில் தங்களுக்கு உதவியாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இதை செய்தனர். எகிப்து மக்களில் ஒரு அதிர்ஷ்டசாலியின் குப்பி காசாவில் சென்று சேர்ந்துவிட்டது. அதில் அவர்கள் அனுப்பிய தானியமும் முழுமையாக பாதுகாப்பாக உள்ளது. அந்த குப்பியில் ஒரு காகிதத்தில் ஒரு செய்தியும் எழுதப்பட்டிருந்தது. அந்த செய்தி என்னவென்று இந்த வீடியோவில் பின்னர் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த குப்பி அங்கு எப்படி சென்றது, அதை எப்படி பெற்றார்கள் என்பதை அறிவதற்கு முன் இந்த சிறிய வீடியோவை பாருங்கள். محبة بأهل غزة اعملوا لنا كل الحركات اللي على الشاشة وقولوا الله أكبر. إخواننا المصريين الجزايز اللي فيها عدس وأرز وصلت على بحر غزة. هذه الجنية جابها صياد من جوا البحر، يقول إنه في بعض الجنان البسيطة جدا أجت على غزة، يعني اليوم حياكل عدس وفيها كان ورقة مكتوب فيها تحيا مصر. والله تحيا مصر وتحيا كل الوطن العربية والشعوب العربية والأمة الإسلامية يا رب. قولوا الله أكبر، واللي مش متابعنا يتابعنا يا إخوان. ما تتجاهلني، استنى هذا الفيديو للنهاية وشاركوا لأكبر عدد ممكن. هذه اليوم اجت عن طريق البحر من الشباب اللي برموها تعين مصر. شكرا لكم وبارك الله فيكم، وهذه فيها رسالة الحين هنشاهد ايش موجود في الرسالة. شكرا لكم شباب مصر. நண்பர்களே, இந்த இரண்டு வீடியோக்களை பார்க்கவில்லையா? எகிப்து மக்களுக்கு அவர்கள் எப்படி நன்றி கூறுகிறார்கள், அவர்களுக்கு நல்ல கூலி வழங்கப்பட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். இப்போது இந்த குப்பிகள் அங்கு எப்படி சென்றன? உங்களுக்கு தெரியுமல்லவா, 2 அல்லது 3 நாட்களுக்கு முன்பு எகிப்து மக்கள் உலர்ந்த தானியங்களை குப்பிகளில் நிரப்பி ஒரு குறிப்பிட்ட திசையில் கடலின் அலைகளை நோக்கி எறிந்தனர். ஒரு குப்பியாவது அங்கு சென்று சேரும் என்ற நம்பிக்கையுடன். அவர்களில் ஒரு அதிர்ஷ்டசாலியின் 2 குப்பிகள் காசாவில் உள்ள மக்களை சென்றடைந்துவிட்டன. அவர்கள் அதற்கு ஒரு வீடியோவை உருவாக்கி நன்றி கூறுகிறார்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தபடி இந்த மனிதனின் கையில் ஒரு குப்பி உள்ளது. அவர் அரபியில் ஏதோ பேசுகிறார். அதன் பொருள் இதுதான்: எங்கள் எகிப்து சகோதரர்கள் உலர்ந்த தானியங்களை குப்பிகளில் அனுப்பியிருந்தனர். அவற்றில் ஒரு குப்பி என் கையில் கிடைத்தது. இது எப்படி கிடைத்தது என்றால், ஒருவர் கடற்கரையில் மீன் பிடிக்கச் சென்றார். மீன் கிடைக்கவில்லை, ஆனால் இந்த குப்பி கிடைத்தது. அவர் அதை கடற்கரைக்கு எடுத்து வந்து மக்களிடம் காண்பிக்கிறார். பாருங்கள் சகோதரர்களே, எகிப்து சகோதரர்கள் எங்களுக்கு அனுப்பிய குப்பிகளில் ஒரு குப்பி எனக்கு கிடைத்தது. இன்ஷா அல்லாஹ் இன்று என் வீட்டில் பருப்பு உணவு இருக்கும். இதுதான் அவர் சொன்ன வார்த்தைகளின் பொருள். பின்னர் அவர் அல்லாஹ்விடம் அவர்களுக்கு நல்ல கூலி வழங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். மற்றொரு குப்பி இந்த மனிதனுக்கு கிடைத்தது. அது கடற்கரையில் மிதந்து வந்தது. அதில் எகிப்தில் இருந்து அனுப்பப்பட்ட உலர்ந்த தானியம் பருப்பு இருந்தது. அதில் ஒரு செய்தியும் எழுதப்பட்டிருந்தது: இது எகிப்தில் இருந்து எங்கள் சகோதரர்களுக்கு. ஆனால் அல்லாஹ் யாருக்கு வாழ்வாதாரத்தை நிர்ணயித்திருக்கிறானோ அது அவருக்கு கிடைத்துவிடும். இப்படியே மெதுவாக மேலும் குப்பிகள் இந்த பசியால் வாடும் ஒடுக்கப்பட்ட மக்களை சென்றடையும். இந்த குப்பிகளை அனுப்பியவர்களுக்கு மறுமை நாளில் அல்லாஹ் பெரிய கூலியை வழங்கட்டும் என்று நாங்களும் பிரார்த்திக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.